Hi, hello. This is Madan Kumar. In the edition, we will talk about 10th, 11th, 12th, Max, CBSE, and then State Board. These classes எப்படி போகும்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி சாப்டர், எவ்ரி எக்ஸசைஸ், எவ்ரி கான்செப்ட், எவ்ரி டாபிக் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதான் இன்க்ளூடிங் நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி எதில் ஸ்டார்ட் பண்ணோம்னா 10th ஸ்டேட் போர்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை பற்றி ஒரு ஓவர் வியூ கொடுக்குறாங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 சாப்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ஈஸி தான். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியான சாப்டர்ஸ் போக அப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற சாப்டர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் 10th ஸ்டேட் போர்டு. ஓகேங்களா, ஓகே. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர்டர் பேர். ஆர்டர் பேர் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக இது நம்ம ரியல் லைஃப் எங்கே யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூவி தேட்டர் போகும்போதோ இல்லை ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆடிட்டோரியத்துக்கு ஒரு ஆடிட்டோரியத்துக்கு போகும்போதோ இல்லை ஆக்சுவலாக இப்போ நம்ம கிளாஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம மூவி தேட்டர் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் ஏ ரோவில் 5th சீட் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது A,5ன்னு சொல்லலாமா. இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது பேர் என்னது ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலில் நம்ம கன்சிடர் பண்ணாலும் 10th A செக்ஷன், 10th B செக்ஷன், இந்த மாதிரி நமக்கு இது நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ்வலாக நம்ம எங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா கிராஃபில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கிராஃபில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸோட பாயிண்ட். இங்கே நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த டாப்பிக்கில் A,B ஆர்டர் பேர் ஆஃப் A,B. இப்போ ஒரு ஆர்டர் பேர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கிளாஸ், அதே அந்த ரோ நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் அதே மாதிரி செக்ஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக இது நம்ம எங்கே அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டர் பேர் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2 செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 செட்டுக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் நம்மளால் ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 செட்டுக்கு பிட்வீனில், சரிங்களா, 2 செட்டுக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ பாசிபிள் ஆர்டர் பேர் நம்மளால் ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், இதோட டெஃபினேஷன் என்னன்னா A is a set and B is a set. சரிங்களா, இப்போ A is a set, அந்த செட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A is belongs to A and B is belongs to A. இப்போ Aங்கிற ஒரு செட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட் Aன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், Bன்னு ஒரு செட்டுக்குள்ள இருந்து Bங்கிற எலமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ப்ராடக்ட் பிராக்கெட் அவுட் பண்ணி A,B. புரிஞ்சுதுங்களா, ஆர்டர் பேர் ஆஃப் A,Bன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஏங்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் மதர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அண்ட் பிங்கிற செட் அவங்களோட சன் அண்ட் டாட்டர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த A,B அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, சரிங்களா, யூஸ்வலாக ஓப்பன் பிளேசஸ் ஓப்பன் பண்ணி F, அதாவது F to S, அதான் இந்த சன்னுக்கு யார் ஃபாதர்னு இவர். ஓகேங்களா, F, S and then every element will be mapped to what, the B set, அதாவது F to D and then M to S and M to D. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேர் பாசிபிளாக எவ்வளோ நம்மளால் ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, இப்போ A,B நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களா. சரிங்களா, அது நம்ம என்ன பண்ணுவோம், பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா B,A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி B,A நம்ம ஃபைண்ட் அவுட் நமக்கு என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ், என்ன மாதிரி ஆர்டர் பேர் கிடைக்கும், இது அப்படியே உல்டாவாயிரும். A,Bங்கிறது என்னாகும், B,Aன்னு சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற A,B கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் B,A கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஆல்வேஸ் நாட் ஈக்குவலாக இருக்க சான்ஸே கிடையாது. நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. A,B will not be equal to B,A. சரிங்களா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ இருக்கிற எலமெண்ட்ஸ் சும்மா ஒரு Pன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க.
நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ, அதாவது ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் கியூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் வாட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது இப்போ என்ன சொல்கிறோம், ஏல வந்து பி எலமெண்ட் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், பியில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ எலமெண்ட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தா நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ணுற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஆர்டர் இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், PQவாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது நமக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் பாசிபிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 4 into 5 is equal to 20. கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னடான்னா, இப்போ நம்ம A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A into B is equal to நல் செட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த செட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளால் எந்த ஒரு ஆர்டர் பேர் நம்மளால் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண முடியலன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம், ஒன்று ஏ செட் வந்து நல் செட்டாக இருக்கலாம், ஆர் பி வந்து நல் செட்டாக இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இருந்தால் மட்டும் நமக்கு என்ன ஆகும், A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், ஒரு நல் செட்டாக ஃப்ரேம் அவுட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இதனால மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா, ரெண்டு செட்டுக்கு இன்பிட்வீனில் நம்மளால் வந்து எவ்வளோ ஆர்டர் பேர் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும், எவ்வளோ பாசிபிளாக வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண முடியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்க இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது ஏங்கிற ஒரு எலமெண்ட் அண்ட் தென் பி செட் இருக்கிற எலமெண்ட் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்போ ஏலேருந்து ஏ கன்சிடர் பண்ணிக்கிறோம், பியிலேருந்து பிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி வந்து ஆர்டர் பேர் வந்து ஃப்ரேம் அவுட் ஆகும், A, Bன்னு ஃப்ரேம் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்துட்டிங்கன்னா, A cross B will not be equal to B cross A. மைண்ட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எப்போவுமே அது ஈக்குவலாக இருக்க சான்ஸே கிடையாது. சரிங்களா? சம் கண்டிஷன்ஸில் அது எப்போ ஈக்குவல் இருக்குன்னா, இந்த ரெண்டு செட்டோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? வேர் ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது A cross B is equal to B cross Aன்னு சொல்லி வரலாம். சரிங்களா? பேலன்ஸில் எங்கேயுமே வந்துன்னா இந்த மாதிரியான செட் வந்து பாசிபிள்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A is equal to Pன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு செட் A இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் and then set B இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு என்னவா கிடைக்கும், நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்மளால் வந்து அவ்வளோ ஆர்டர் டர்ம்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண முடியாது, அதோட மல்டிபிள்ஸ் நம்ம சொல்லலாம், P and Q வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்மளால வந்து ஒரு செட் கூட ஒரு ஆர்டர் பேர் கூட ஃப்ரேம் அவுட் பண்ண முடியல, அது வந்து நல் செட்டாக இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா ஒன்று என்னவா இருக்கலாம், ஒன்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா நல் செட்டாக இருக்கலாம், ஆர் பி வந்து நல் செட்டாக இருக்கலாம். கிளியர் ஆச்சுங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? செட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to 2, minus 2, 3 and B is equal to 1, minus 4. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணோம், A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணோம் and then B cross A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம A cross B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் செட் A to the first element of set B. இப்போ என்ன வரும், 2, 1 and then 2, minus 4 and then minus 2, 1 minus 2, minus 4 and 3, 1 and then 3, minus 4. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ண. இப்போ நம்ம இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக எப்படி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்னா, நம்ம லாஸ்ட் டைம் இந்த பார்த்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்பர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு P அண்ட் நம்பர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு Q, தென் நம்பர் ஆஃப் A cross B இஸ் ஈக்குவல் டு PQ. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? நம்ம ஆக்சுவலி இங்கே நம்பர் ஆஃப் A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 2 எலமெண்ட்ஸ், தென் நம்பர் ஆஃப் A is equal to 3, number of B is equal to 2, then number of A cross B is equal to 3 into 2, which means 6. அப்போ நமக்கு இங்கே 6 ஆர்டர் பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா, 1, 2, 3, 4, 5, 6.
6 இருக்கு. தென் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? a cross a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a cross a ஓட வேல்யூ வந்து 2, -2, 3 cross 2, -2, 3. ஓகே, யூசுவல் தான் 2, 2, 2, -2 and then 2, 3. Then -2, 2, -2, -2, -2, 3. Then 3, 2, 3, -2 and then 3, 3. இப்போ நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாமா? Number of element a is equal to a, number of element of a is equal to 3, number of elements of a is equal to 3, then number of a cross a is equal to 1, 9 வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்புறம் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? b cross a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். b cross a ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1, 4 and a ஓட எலிமெண்ட்ஸ் என்ன வருதுங்க? 2, -2, 3. ஓகே, இதை நம்ம எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணலாம்? 1, 2, 1, -2, 1, 3. Next, -4, 2, -4, -2 and then -4, 3. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். a cross b யும் b cross ஓட ஆர்டர் பேர் வந்து பாசிபிள் ஆர்டர் பேர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருக்கவே இருக்காது. அப்ப நமக்கு என்ன சொல்லலாம்? நம்மளோட ஆன்சர் இங்க கரெக்ட். ஓகே, நம்ம இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் இருக்குதா? அதாவது a cross b is not equal to b cross a. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல செகண்ட் சப்டிவிஷன் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. a is equal to b is equal to p, q. அதாவது a செட்டோட எலிமெண்ட்ஸும் p, q, b செட்டோட எலிமெண்ட்ஸும் p, q. and then நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a cross a and then b cross a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ a cross b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a செட்டோட எலிமெண்ட்ஸ் p, q and then b செட்டோட எலிமெண்ட்ஸ் p, q. ஓகே, and then கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மேக் பண்ணலாங்களா? p, 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 q, q, p and then q, q. Next, a cross a equals p, q is cross p, q. இதோட எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது p, p, q, p and then q, q. Next, b cross a elements equal ஆக இருக்கும். p, q cross p, q. இதோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? p, p, q, p and then q, q. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். a செட்டோட எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், b செட்டோட எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பாசிபிள்? a cross b is equal to b cross a cross b is equal to b cross a வா இருக்கும். பட் இது ஏதோ ஒரு எலிமெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகி இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? a cross b will not be equal to b cross a. அதாவது a cross b யும் b cross a யும் ஈக்குவலா இருக்காது. இந்த a செட்டோட எலிமெண்ட்ஸும் b செட்டோட எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருந்தால் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும்? a cross b is equal to b cross a ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்னன்னா இதுல வந்து தேர்ட் சப்டிவிஷன். அது நீங்களே நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா போதும். a set is equal to m, n and b set is equal to null set. இப்போ நம்ம ஆக்சுவலா அந்த ப்ராப்பர்ட்டியோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a cross b is equal to 0 and then a cross a நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். m, m
and then m comma n and n comma m and n comma n அப்படி கிடைக்கும். then b cross a வும் 4 செட்டா தான் கிடைக்கும். next செகண்ட் சம் வந்து நீங்க ஒண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல a செட் என்ன கொடுத்திருப்பாங்க, a is equal to 1 2 3 ன்னு கொடுத்திருப்பாங்க. b set is equal to prime numbers less than 10 ன்னு கொடுத்திருப்பாங்க. prime numbers னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நம்ம எப்படி வந்து அந்த 26 லெட்டர் வந்து ரெண்டு கேட்டகரியா செப்பரேட் பண்றோம். லைக் vowels and then consonant அப்படி நம்ம செப்பரேட் பண்றோம் பாத்தீங்களா. அதே மாதிரி இதுலயும் வந்து ரெண்டா வந்து செப்பரேட் பண்ணலாம் நம்பர் சிஸ்டத்தை. ஒன்னு வந்து பிரைம் நம்பர் சொல்லலாம், இன்னொன்னு வந்து பண்ணா காம்போசிட் நம்பர்ஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா. பிரைம் நம்பர்ஸ்னா நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸாக்ட்டா 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அதாவது 1 இருக்கணும் and then அந்த நம்பர் ஏதாவது ஒரு ஃபேக்டரா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 5 ன்னு கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. 5 எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது. 5 வந்து எந்த நம்பராலும் டிவிசிபிள் ஆகும் 1 and then 5. இத வந்து நம்ம என்ன சொல்றோம், 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், பிரைம் நம்பர்ஸ்னு சொல்றோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கறத நம்ம காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது அதர் தென் பிரைம் நம்பர்ஸ் எவ்ரி நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர். இதுதான் கான்செப்ட். சரிங்களா. இப்போ பிரைம் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு 10 குள்ள என்ன நம்பர் இருக்குன்னா 2 1 வந்து நம்ம பிரைம் நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். and then காம்போசிட் நம்பராவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஓகே. 2 வந்து என்ன சொல்றோம், 2 வந்து பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 5 பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர், 8 9 எல்லாம் வந்து பண்ணா காம்போசிட் நம்பர்ஸ் வந்துரும். நெக்ஸ்ட் 11 13 17 19 23 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் நம்ம சொல்றோம். இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் வரலாம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if b cross a is equal to ஆர்டர் பண்ணலாம் -2, -3, -2, -4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, find a and b. அதாவது set a set b ஓட எலிமெண்ட்ஸ் என்ன நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் a செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா. a செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து a வந்து நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் செட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம டெஃபினிஷன் பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம், இங்க இருக்கிற செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம், இந்த கோஆர்டினேட் இருக்கிற செகண்ட் கோஆர்டினேட் நம்ம என்ன சொல்லலாம், a செட் நம்ம சொல்லிக்கலாம். அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. -3 இருக்கு, -3 4 3 4 இருக்கு. சோ ஆல்ரெடி நமக்கு 4 எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் 3 இருக்கு and then 3 நம்ம எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் 4 இருக்கு, அது நம்ம இங்க எழுதி இருக்கோம். சோ நமக்கு நம்ம செட் நம்ம a செட்டோட வேல்யூஸ் என்ன இருக்கும், -3 4 3 நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் செட் b ஓட எலிமெண்ட்ஸ். சரிங்களா. ஃபர்ஸ்ட் செட் இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் செட் b ஓடதுங்க. ஓகே. அப்ப என்ன வரும், -2 இருக்கு, 0 0 எழுதிட்டோம். சோ 3 3 and 3 ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாத்துங்க. இப்போ a செட் a ஓட எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம், b ஓட எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நல்லா பாத்துங்க. b cross a அப்படிங்கும்போது first elements always belongs to b and then second set நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கோ, a வ கன்சிடர் பண்ணிக்கோ. அப்ப செகண்ட்க்கு எல்லா வேல்யூஸ் என்ன சொல்றோம், நம்ம a செட்டோட எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லி. fourth problem வந்து நீங்க ஒண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிட்ட fifth problem வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். fifth problem a is equal to 1, 2, 3, set b is equal to 2, 3, 5 and set c is equal to 5, 6, 7 and set d is equal to 1, 3, 5. Check if a intersection intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d is true நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா. ஓகே. நம்ம வந்து LHS வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. LHS என்ன கொடுத்திருக்காங்க, a intersection c வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இன்டர்செக்ஷன் என்னது, இந்த ரெண்டு செட் நம்ம கன்சிடர் பண்றோம்னா ரெண்டு செட்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது இப்போ உங்க கிளாஸ் இப்போ 10th இயர்ல வந்து ஒருத்தங்க சச்சின் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, 10th சிலையும் சச்சின் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அப்ப நம்ம இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து இன்டர்செக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணா எந்த வேல்யூ, அதாவது எந்த நேம் வந்து எந்த நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கோ, சேம் எலிமெண்டா இருக்கோ, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 and then c is equal to 5 6 7. பட் இந்த ரெண்டு செட்லயும் காமன் எந்த ஒரு எலிமெண்ட் இல்லாதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், a intersection c is equal to null set. ஓகேங்களா. நெக்ஸ்ட் b intersection d. b intersection c ல b intersection d ல எந்த எலிமெண்ட் வந்து காமனா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2 இருக்கா, நோ. 3 இருக்கா, எஸ் 3 இருக்கு. சோ 3 and then 5 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும், இதுக்கு கிராஸ் ஃபைண்ட் அவுட், இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். a intersection c cross b intersection d is equal to, நல்லா பாத்துக்கோங்க, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோட பார்த்து தான்
நம்ம கன்சிடர் பண்ணுற ரெண்டு செட்டில் ஏதோ ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இல்லை நல் செட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்கிற அந்த கிராஸோட வேல்யூ என்ன இருக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்டோட வேல்யூ நல் செட்டாக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பரை இது நீங்கள் கிடைச்ச ஆன்சரை ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. A cross B. A cross B என்ன வரும்? 1, 2 and then 1, 3 1, 5 and then 2, 2 2, 3 and then 2, 5 next 3, 2 3, 3 3, 5 next C cross D find out பண்ணு. C cross D என்பது 5, 1 5, 3 5, 5 like that 6, 1 6, 3 6, 5 next 7, 1 7, 3 7, 5 ஓகே. இப்போ இந்த ரெண்டு செட்டை வந்து இந்த ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லையும் எந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். C cross D எந்த ஆர்டர் பேர் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1, 2 இருக்கா? நோ. 1, 3 நோ. 1, 5 நோ. பட் 5, 1 இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. பட் கோஆர்டினேட்ஸ் எப்படி வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. 1, 5 5, 1 நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ 2, 2 நோ. 2, 3 நோ. 2, 5 நோ. 3, 2 நோ. 3, 3 இல்லை. 3, 5 இல்லை. அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிற செட்டோட வேல்யூ என்ன சொல்லலாம்? இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட நல் செட். சரிங்களா? நமக்கு கிடைச்ச இந்த இன்டர்செக்ஷனோட வேல்யூ நல் செட், which means இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் ஃப்ரம் equation number 1 and 2 we can say that A intersection C is cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true னு சொல்லிடலாம். சரி, நம்ம கடைசி வரைக்கும் உடனே ஈக்குவலாக நம்ம சொல்லிடலாம். பேலன்ஸ் இருக்கிற 6th sum and 7th sum வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கிளாஸஸ் இருக்கிறதுல கொஞ்சம் எதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் சொல்லலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதில் சென்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டாபிக் முடியும் போது அந்த இப்போ இந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த எண்ட் ஆஃப் த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிங்களோ கண்டிப்பாக அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டாபிக் ரிலேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதன்ஸ் கிளாஸ் ரூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.